கோட்டை பகுதியில் இடம்பெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கூட நிறைய அரும்பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக என்று சொல்லுகிறார். யாழ்ப்பாண நகரம்ன்றது இப்போ நாங்கள் 400 வருடங்களுக்கு முதல் தான் யாழ்ப்பாண நகரம் உருவாகினது என்று சொல்கிறோம். அதற்கு முற்பட்ட கால பகுதிகளில் யாழ்ப்பாண நகரம்ன்றது இல்லையா? இல்லாட்டி இந்த யாழ்ப்பாண நகரம் என்று குறிப்பிடப்படுறது இந்த இடத்தை நாங்கள் யாழ்ப்பாண நகரம் என்று குறிப்பிடுறோம். போர்த்துகேயர் கொழும்புத்துறையில் இறங்கின பொழுது முதல் அவர்கள் சுற்றி தான் போகிறார். அதாவது கொழும்புத்துறையிலிருந்து கரையோரமாக நடந்து இப்போ கோட்டை இருக்கிற இடம் வரையும் அப்புறம் இப்போ கேஎஸ் ரோடு இருக்கிற அந்த பகுதியால் தான் அவர்கள் நல்லூருக்கு போகிறாரு. முதல்ல யாழ்ப்பாண நகரம் அவர்கள் கோட்டை இருக்கிற இந்த இடத்துக்கு இறங்கும் பொழுது இது ஒரு காடு சூழ்ந்த ஒரு பிரதேசங்களாக, மக்கள் பாவனையுள்ள பிரதேசங்களாக என்று எங்கள் ஊர்களில் ஒரு வாய்மொழி கதைகள் இருக்குது. எங்களோட நகரம் நல்லூரை அண்டியதாக இருந்திருக்கின்றது. அதுகள் சம்பந்தமான விடயங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, அது உண்மையான கதைகளா இல்லாட்டி எங்களுக்கான ஒரு கட்டுக்கதைகளாக வந்த ஒரு வாய்வழி கதைகளாக இருக்குமா? ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வருஷமும் கொலராக 1867 அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் வைக்கணும். கொலரா கமிஷன் என்று சொல்றது. அவைகள் பல ரெக்கமெண்டேஷன்களை கொடுத்துருக்கணும். எங்களுக்கு அப்படியே இந்த புத்தகத்தை வாசிக்கல ஒரு உணர்வு வரும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஊர், அந்த ஊரில் பழைய தெருக்களில் நடந்து போகிற ஒரு உணர்வு எங்களுக்கு வரும். இது முதல் இப்படி இருந்திருக்கு என்ற ஒரு டைம் ட்ராவல் பண்ணின ஒரு ஃபீலப்படி இந்த புத்தகம் எங்களுக்கு தருமன் நம்புகிறேன். ஏன் இதை நாங்கள் எங்களுடைய ஆட்களுக்கு சொல்லணும்? ஏன் இதை நாங்கள் இந்த புத்தகம் ஏன் நீங்கள் எழுதியிருக்கணும்? ஆண்டவர்கள் யாராயினும் வரலாறு மக்களுடையதான். அந்த வகையிலே கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு நூல் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியும் வரலாறும் 1621 1948 வரை என்ற ஒரு கனதியான நூல் எழுனா வெளியீடாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண நகரத்தினுடைய வளர்ச்சி போக்குகள் எவ்வாறு இருந்திருக்கின்றது, அதனுடைய பல்வேறுபட்ட விடயங்களை இந்த புத்தகம் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பாக இந்த புத்தகம் வெளியாக இருக்கின்றது. இன்றைய சகோவினுடைய யூகே நிகழ்ச்சியிலே இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் மயூரநாதன் அவர்களுடனான நேர்காணலாகத்தான் இது அமைய இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள், இதில் என்ன மாதிரியான விடயங்கள் உள்புகுந்திருக்கின்றதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய யூகே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மயூரநாதன் ஐயா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக முதலாவதாக யார் இந்த மயூரநாதன்? இவருடைய கல்வி பின்புலங்கள் எங்கே இருக்கின்றன? நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீங்க? எங்கே உங்களோட கல்விகளை மேற்கொண்டீங்கள் என்ற ஒரு அறிமுகத்தை தாங்க. நான் பிறந்து வளர்ந்தது வண்ணார்பண்ணையில். இப்போ நாவலர் பள்ளிக்கூடம் மனோரா தியேட்டர் இருக்கிற அந்த சந்திக்கு அருகாமையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வர வித்தியாலயத்தில் தான் நான் என்னுடைய முழு கல்வியையும் கற்றது அங்கே தான். அதுக்கு பிறகு நான் மொரட்டோய் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை படித்து அங்கேயே என்னுடைய முதலாவது பட்டத்தையும் பிறகு என்னுடைய மேற்படிப்பையும் மேற்கொண்டு எம்எஸ்சி இன் ஆர்கிடெக்சர் என்ற பட்டத்தோடு நான் வெளியேறினேன். பிறகு கொழும்பில் ஒரு 17 வருடம் ஒரே அலுவலகத்தில் தான் வேலை செய்தேன். அதைத் தொடர்ந்து இங்கே இருந்து மத்திய கிழக்கில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை சம்பந்தமாக போய் அங்கே ஒரு 23 வருஷம் வேலை செய்துட்டு கடந்த 2016 ஆண்டில் நான் திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு தான் உண்மையில் இந்த மாதிரியான வேலைகளை நான் முன்னுக்கே தொடங்கியிருந்தாலும் கூட இங்கே இழப்பாரி வந்த பிறகு தான் இந்த நூல்களை எழுதுறதுல கூடுதலாக நேரத்தை செலவழித்து செய்திருக்கிறேன். உங்களை பற்றின இந்த அறிமுகத்திலே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த தமிழ் விக்கிபீடியா என்பது. குறிப்பாக விக்கிபீடியா பல மொழிகளில் இருந்தாலும் தமிழ் மொழியில் அந்த விக்கிபீடியா இலங்கையில் இருக்கிற கணக்கு பேர் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிற ஆக்கள் தான் அந்த விக்கிபீடியாவில் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கே ஒரு வியப்பான செய்தி, அந்த விக்கிபீடியாவில் தமிழ் விக்கிபீடியாவை உருவாக்குதலில் உங்களோட பங்கு முக்கியமாக இருந்திருக்குது. அதோட பல்வேறுபட்ட கட்டுரைகளையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது ஆக்சுவலி இப்போ இந்த உண்மையில் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக அமைந்தது நான் மத்திய கிழக்கில் இருந்ததான். என்னென்னு சொன்னால் அந்த காலத்து நான் இங்கேருந்து வெளிக்கிட்டு மத்திய கிழக்குக்கு போகிற காலங்களில் இங்கே பெருசாக எங்கள்கிட்ட வசதிகள் இருக்கையில் அதோட உங்களுக்கு தெரிந்த அந்த போர் சூழலில் எங்களுக்கு வசதிகள் இல்லை. ஆனால் அங்கே போன பிறகு இந்த இன்டர்நெட் மற்றது கம்ப்யூட்டர் அது இதுகள் போன்ற வசதிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அதோட இன்னும் ஒரு வசதி எனக்கு என்னென்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இப்போ
மேல்நாடுகளை போல இல்லாமல் நாங்கள் அங்கே வேலை செய்ய போகிறது இரவு பகலாக உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போய் வேலை செய்கிறது, பிறகு திரும்பி வீட்டை வந்தால் எங்களுக்கு எங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. அந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு தான் நான் இந்த விக்கிபீடியாவில் எழுதுகிற தொடங்க. உண்மையில் இந்த விக்கிபீடியா ஒன்று இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது ஒரு குரூப்புக்குள்ளால் தான். அந்த காலங்களில் அது இப்போ மாதிரி குரூப்ஸ் இல்லை, வேறு வேறு குரூப்புகள் இருந்தது. அப்படி ஒரு குரூப்புகளுக்குள்ளால ஒருத்தர் போட்டிருந்தார், இப்படி ஒரு விக்கிபீடியான்னு ஒன்று ஆங்கிலத்தில் தொடங்கி இருக்கணும், அதை எந்த மொழியிலும் செய்யலாம், இதுவரையில் தமிழில் அது வரையில்லை என்று சொல்லியிருந்தார் அவர். அப்போ நான் அந்த இதுக்கு சைட்டுக்கு போய் பார்த்து ஓகே இதில் ஒரு எங்கள் தமிழில் தொடங்கலாம்னு நான் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்தேன். அது அவையிட்ட சொல்லித்தான் செய்ய வேணும். இப்போ அந்த நடவடிக்கைகளை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் தனியைத்தான் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்றால் அது தாங்களாகவே செய்யணும், ஒரு வாலண்டியராக செய்ய வேணும். அப்போ அதுவரை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கட்டுரைகள் எழுதுறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 400-500 கட்டுரை நான் தனியாக எழுதியிருப்பேன் ஒரு வருஷத்துலேயே. அந்த ஒரு வருஷ காலத்தில் அதுக்கு பிறகு பண்ண ஆட்கள் பிறகு ஹெல்ப் பண்ண தொடங்கிச்சு. அப்போ இதில் உண்மையில் நான் அதில் முதல் ஒரு எடிட்டர், பொதுவாக நாங்கள் சொல்ல ஃபர்ஸ்ட் எடிட்டர் என்று சொல்லுவேன். நம்ம அந்த தொடங்கினது நான் என்று சொல்லாமல் ஃபர்ஸ்ட் எடிட்டர் என்று சொல்லுவேன். ஸோ அந்த அளவில் தான் எனக்கு அதில் அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய, அதாவது நான் அதில் வேலை செய்தபடியாக இதை அங்கீகரித்து எனக்கு நிறைய அவார்டுகளும் கிடைச்சிருக்கு. இப்போ கனடாவில் இலக்கிய தோட்டம் தந்தது. அதுக்கு பிறகு யுஎஸ்ஏலையும் கூப்பிட்டு ஒரு இந்தியாவில் விகடன் விருது கிடைச்சது. இங்கேயும் பல்வேறு இடங்கள்ல அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கும். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெருமை. அந்த தமிழ் விக்கிபீடியா இப்பொழுது தமிழில் கணக்கு ஒரு கட்டுரைகளோடு இருக்குது. அப்போ எங்கட மண்ணை சேர்ந்த ஒருவர், எங்கள் தேசத்தை சேர்ந்த ஒருவராக அதை ஆரம்பிச்சிருக்கிறாருன்றது எங்களுக்கு ஒரு பெருமை தான். அடுத்ததாக உங்களோட பங்களிப்பு இப்போ ஈழத்தை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் சமூகங்களை எண்ணிம முறையில் ஆவணப்படுத்துகிற நூலக நிறுவனத்திலையும் உங்களோட பங்களிப்பு ஒரு கணிசமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. அதை பற்றியும் ஒரு சுருக்கமாக ஒரு குறிப்பினை சொல்லுங்கள். உண்மையில் நூலக நிறுவனத்தில் நான் நீண்ட காலமாக எனக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. தொடர்புன்னு சொல்லி அதில் பங்களிப்பு செய்கிற தொடர்பு குறைவு தான். நான் மத்திய கிழக்கில் இருக்கிற பொழுதே நான் நூலகத்தை பெருமளவுக்கு பாவிக்கிறது இல்லை. நீ அதோட அந்த நூலகத்தில் ஈடுபட்டிருக்கிற 2-3 பேர் ஏற்கனவே விக்கிபீடியாவிலையும் அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஸோ இப்போ அதனால் எனக்கு அந்த நூலகத்தோட தொடர்பு இருந்திருக்கு. ஆனால் நான் அங்கே இருந்து பிறகு யாழ்ப்பாணத்தில் வசிக்க தொடங்கின பிறகுதான் நேரடியாகவே அதில் ஈடுபடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையில் அதை என்னுடைய நோக்கங்களோடு தொடர்பு பட்டதுன்றபடியாக எனக்கு அதில் ஆர்வம் கொண்டு தான் நான் அதில் ஈடுபட்டேன். சரி, இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு, இந்த புத்தகம், இது ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? இந்த எண்ணம் எப்போ உங்கள்கிட்ட கரைக்கொண்டது? உண்மையில் அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், கட்டிடக்கலை தான் என்னுடைய துறை. நாங்கள் 1975ஆம் ஆண்டு என்னுடைய ஃபைனல் இயரில் ஒரு கட்டுரை கொடுக்க வேணும். அதாவது கட்டிடக்கலையின் வரலாறு என்ற பாடத்துக்கு நாங்கள் ஒரு தீசிஸில் நாங்கள் எஸ்ஏஸ் என்று சொல்கிறோம், நாங்கள் அந்த எஸ்ஏ கொடுக்க வேணும். இப்போ அதுக்கு நாங்கள் எங்களுக்கு முந்தின காலத்தில் அதை ஏதாவது ஃப்ளக்ஸ் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு பொதுவான தலைப்புகளை எடுத்து தான் அவர்கள் செய்வார்கள். ஸோ இப்போ எங்களோட பேட்சில், அதாவது நாங்கள்லாம் முதலாக அட்வான்ஸ் லெவலில் இருந்து ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் பண்ணினார்கள். ஸோ இப்போ நாங்கள் பல பகுதிகளில் வந்தபடியாக நாங்கள் எங்கட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களை ஒரு தலைப்பாக எடுத்தினாங்க. அப்போ நான் இங்கே எடுத்தது வண்ணார் பண்ணையின் நாச்சார் வீடுகளை பற்றி. இப்போ வண்ணார் பண்ணையின் நாச்சார் வீடுகளை பற்றி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த நாச்சார் வீடுகளை பற்றி ஒரு ஆய்வு மாதிரி செய்து ஒரு கட்டுரையாக எழுதினது அது தான் முதலாவதாக இருக்கக்கூடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு பிறகு வந்த ஜூனியர்ஸும் நிறைய இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மரபுகள் இதுகளை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ஸோ இப்போ என்னுடைய முதன்மையான ஆர்வம் இந்த யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியமான வீடுகள் தான். ஸோ அப்போ நீண்ட காலமாகவே நான் அதை பற்றி தான் நான் இழைப்பார்னப்போ ஒரு நூல் எழுத வேணும் என்று சொல்லி எண்ணி தகவல்களையும் சேகரித்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்கிறேன். ஆனால் பிறகு இருந்தால் போல ஒரு காலகட்டத்தில் நான் 2015-14 ஆண்டின கால பகுதிகளில் நான் அந்த
யாழ்ப்பாணத்தை பற்றின சில கட்டுரைகளை வாசித்த பொழுது தான் எனக்கு இருந்தால் போல ஒரு இது எண்ணம் வந்தது. இது 400 ஆண்டுகள் ஆக போகுது. போர்த்துகீசர் முதலாக இந்த நகரத்தை உருவாக்கி 400 ஆண்டுகள் ஆக போகுது. அவை இது ஒரு நான் நினைச்சேன் யாழ்ப்பாணத்தில் இது ஒரு பெரிய நினைவு கூறுவதற்கான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு ஏதாவது செய்வார்கள் என்று. அப்போ நான் அங்கே இருந்தனால் எனக்கு இங்கே நடக்க தெரியாது. நான் இங்கே வந்த பிறகு இதை பற்றி நான் கேட்டேன். அதாவது முனிசிபாலிட்டியில் கமிஷனராக இருந்தவர் அப்போ ஒரு அதிகாரி, அவர்கள் எல்லாருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்த பிறகு 2 மேயர் மேலே இருக்கிற காலங்களில் நான் இந்த ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் அவர்களுக்கு முன்னால் கோரிக்கை வைக்கிறது தான். அவர்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் சில தயக்கங்களும் இருந்தது. அதை பற்றி நீங்கள் பிறகு கேட்டால் நான் சொல்கிறேன். சில தயக்கங்களும் இருந்தது. அதை நடக்கல. அப்போ நான் நினைத்தேன் இது ஒரு புத்தகமாக வெளியிட்டு என்னுடைய பங்களிப்பாக இது இந்த 400 ஆண்டு நினைவு கூறுதலாக இருக்கலாமன்னு. அதுதான் பார்க்கல. ஏன் இப்போ யாழ்ப்பாண நகரம்ன்றது இப்போ நாங்கள் 400 வருடங்களுக்கு முதல் தான் யாழ்ப்பாண நகரம் உருவாகினது என்று சொல்கிறோம். அதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் யாழ்ப்பாண நகரம்ன்றது இல்லையா? இல்லாட்டி இந்த யாழ்ப்பாண நகரம் என்று குறிப்பிடப்படுறது இந்த இடத்தை நாங்கள் யாழ்ப்பாண நகரம் என்று குறிப்பிடுறோம் இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ யாழ்ப்பாண நகரம் என்றது இப்போ சில வேளையில் இந்த கேள்வியே ஒரு 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 முட்டாள்தனமான கேள்வியோடு யாராவது யோசிக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாண நகரம் எங்களுக்கு முன்னால் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுதான் யாழ்ப்பாண நகரம். ஸோ உண்மையில் பார்க்க போனீங்கன்னா அதுதான். அதாவது இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் என்று சொல்கிற அந்த எல்லைக்குள்ள முனிசிபாலிட்டி எல்லைக்குள்ளே வார அந்த நகரம் தான் யாழ்ப்பாண நகரம். அதுதான் இந்த புத்தகத்தின் கருப்பொருள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த யாழ்ப்பாண நகரம் இப்போ தொடங்கினது. அதாவது எங்களுக்கு வடிவாக தெரியும். இப்போ இருக்கிற யாழ்ப்பாண நகரத்தின் வரலாற்றை நீங்கள் பின்னுக்கு இருந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போர்த்துகீயர் காலம் வரையும் அது தெளிவான வரலாறு எங்களுக்கு தெரியும் ஓரளவு. ஆனால் அதுக்கு முந்தி என்ன என்று சொல்லி சில கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பழைய கல்வெட்டுகளில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளில் யாழ்ப்பாணாயன் பட்டினம் என்ற பெயர் இருக்குது. அது இந்தியாவில் உள்ள கல்வெட்டில். அதே போல் இங்கே சிங்கள நூல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாப்பா பட்டுனம் என்று சொல்லி ஒரு நகரத்தை பற்றின பெயர் இருக்குது. ஸோ இப்போ ஆனபடியால் ஒரு யாழ்ப்பாணப்பட்டினம் என்ற அளவில் ஒரு நகரம் இருந்திருக்கும் என்று ஓரளவுக்கு ஊகிக்கலாம். ஆனால் அது எங்கே இருந்தது, என்ன மாதிரி என்ன அமைப்பில் இருந்தது என்றெல்லாம் எங்களுக்கு தகவல் கிடையாது. எப்போ தோன்றினதுன்றதும் எங்களுக்கு தெரியாது. இப்போ அண்மையில் கோட்டை பகுதியில் இடம்பெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கூட நிறைய அரும்பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக என்று சொல்லுகிறாரு. ஆனால் இதுகள் இருந்தாலும் அதாவது அந்த இடத்துல நிறைய பொருளாதார செயற்பாடுகள் நடைபெற்றதுக்கு அது ஒரு சான்று. ஆனால் அது ஒரு நகரமாக இருந்ததா இல்லையா, எப்போ இதில் இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஆனபடியால் நான் அந்த யாழ்ப்பாண நகரத்தையும் இந்த யாழ்ப்பாண நகரத்தையும் தொடுத்து பார்க்கல. இன்னொரு பிரச்சனை இருக்கிறென்றால் அந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய தொடர்ச்சியாக இது இருக்கலாமா அல்லது இல்லையா, அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனபடியால் நான் இப்போ இதை அந்த அப்படி இருக்கிறதுக்குரிய வாய்ப்பை நான் ஒத்துக்கொண்டு, அதாவது பழைய யாழ்ப்பாண நகரத்தை தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என்றதை நிறுவுறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு இது ஒரு நவீன யாழ்ப்பாண நகரத்தின் தொடக்கம் என்று தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த நவீன யாழ்ப்பாண நகரத்தின் தொடக்கம் தான் 400 ஆண்டுகள். அதாவது போர்த்துகேயர் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பிடித்து 1621ஆம் ஆண்டில் தான் இந்த இப்போ யாழ்ப்பாணம் இருக்கிற பகுதியை தலைமையிடமாக பிரகடனப்படுத்தணும். அதுக்கு கோட்டையை மையப்பாடு கோட்டையும் அப்போ தான் கட்டணும். அந்த கோட்டையையும் கட்டி பிறகு யாழ்ப்பாண நகரத்தை உருவாக்குறது, அதை தான் இதன் தொடக்கமாக நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக. அப்படி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஒரு அந்த வாய்மொழி கதைகள் எனக்கு இருக்குது. முதல்ல யாழ்ப்பாண நகரம் அவர்கள் கோட்டை இருக்கிற இந்த இடத்துக்கு இறங்கும் பொழுது இது ஒரு காடு சூழ்ந்த ஒரு பிரதேசங்களாக, மக்கள் பாவனையுள்ள பிரதேசங்களாக என்று எங்கள் ஊர்களில் ஒரு வாய்மொழி கதைகள் இருக்குது. எங்களோட நகரம் நல்லூரை ஆண்டியதாக இருந்திருக்கின்றது, இல்லாட்டியோ நல்லூருக்கு அங்கே கோப்பாயை ஆண்டியதாகத்தான் ஒரு யாழ்ப்பாணம் இருந்து என்ற ஒரு வாய்மொழி கதைகள் எங்கள் ஊர்களில் அப்பப்போ இருக்கிறது. அதுகள் சம்பந்தமான விடயங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, அது உண்மையான கதைகளா இல்லாட்டி எங்களுக்கான ஒரு கட்டுக்கதைகளாக வந்த ஒரு வாய்வழி கதைகளாக இருக்குமா? இதில் பகுதி அளவில் இதில் உண்மைகள் இருக்குது இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களில் நம்பத்தகுந்ததாக இருக்கிற பெரும்பாலான தகவல்கள் எங்களுக்கு போர்த்துகேயர் காலத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்குமான ஆண்டின சில கால எழுத்து மூலமான தகவல் இருக்குது. இப்போ யாழ்ப்பாண வைபவ மாலை என்றது எங்கண்ட வரலாற்றை சொல்லுதென்றாலும் ஆனால் அது
ஒல்லாந்தர் காலத்தின் பிற்பகுதியில் எழுதினாதான். அது அவருக்கு என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சது என்றது கூட எங்களுக்கு படிவாக தெரியாது. ஆனால் நம்பத்தகுந்த தகவல் இன்றைகளில் இந்த போர்த்துகேய எழுத்தாளர்கள் எழுதின இதுகளைத்தான் நாங்கள் நம்பக்கூடியதாக ஓரளவில். அப்போ அதன்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி, இப்போ அது இது காடு சூழ்ந்த இடம் அது இதுன்னு கேட்டீங்களே, ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் முற்றிலும் உண்மையண்டு இல்லை. இப்போ ஓரளவுக்கு உண்மைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நல்லூர் தலைநகரமாக இருந்தது அந்த காலத்தில் என்றது அது ஐயத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம். சரிதானே? ஆனால் அந்த நல்லூர் நகரம், சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நல்லூர் நகரம் இந்த கடற்கரை வரையும் பரந்திருந்தது. அந்த அளவுக்கு பரந்திருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. நான் அதை பற்றி சில விளக்கங்களை இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது அப்படி இல்லை என்றைக்குள்ள இந்த நல்லூருக்கும் இந்த நகரம், எங்களுடைய தலைநகரத்துக்கும் இந்த கரையோரத்துக்கும் இடையில ஒரு பெரிய பகுதி அதிகம் அதுக்குள்ளால் முடியாத அளவுக்கு காடாகவும் சதுப்பு நிலங்களாகவும் குளங்கள் அதுகள் நிரம்பின இடங்களாகவும் இருந்திருக்கு. ஆனபடியாக தான் நீங்கள் பார்க்கலாம், போர்த்துகேயர் கொழும்புத்துறையில் இறங்கின பொழுது முதல் அவர்கள் சுற்றி தான் போகிறார்கள். அதாவது கொழும்புத்துறையிலிருந்து கரையோரமாக நடந்து இப்போ கோட்டை இருக்கிற இடம் வரையும் அப்புறம் இப்போ கேகேஎஸ் ரோடு இருக்கிற அந்த பகுதியால் தான் அவர்கள் நல்லூருக்கு போகிறாரு. குறுக்கால போக முடியாது. நான் அதை பற்றி விளக்கமாக இதில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம், படங்களும் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த அந்த மாதிரி தான். அப்போ அது ஒரு ஒதுக்குப்புறமான இடம் தான், அது சொல்கிறபடி அது சரி. மற்றது நல்லூர் தலைநகரமாக இருந்ததும் எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில். ஆனால் அது எப்பயில இருந்து தலைநகரமாக இருக்குன்னு தெரியாது. கேட்டால் அதுக்கு ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இப்போ சில பேர் சொல்லினா சிங்கநகர் என்றதான் முதல் தலைநகரம், அது வேறு எங்கேயோ இருந்தது. அதுக்கு பிறகு செண்பக பெருமாள் கைப்பற்றினதான் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை. அதுக்கு பிறகுதான் இது தொடங்கினது. இன்னும் சில பேர் சொன்ன இல்லை இது ஆரிய சக்கரவர்த்திகள் தொடங்கின காலத்திலேயே இங்கே தான் இருக்குதுன்னு. ஸோ அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இங்கே ஒரு 400 வருஷம் சார்ந்த விஷயங்கள் இங்கே இருக்க போகிறது. இதற்கான தேடல் இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு குறிப்பாக உங்களுக்கு ஒரு பல வருடங்கள் உருவாகியிருக்கும். இந்த புத்தகம் எவ்வளோ வருடங்கள் உருவாகியிருக்கும், இதில் இருக்கிற தேடல்கள் எங்கே வரைக்கும் நீங்கள் விரிவுபடுத்தி இருக்கிறீங்க? இதில் இப்போ இந்த கேள்விக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, உண்மையில் நான் இதுக்குரிய தகவல்களை திரட்ட தொடங்கினது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னுக்கென்று சொல்லலாம். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னதன்படி நான் மத்திய இலக்கு நாடொன்றில் வேலை செய்து கொண்டிருந்தபடியால் எனக்கு இந்த தகவல்கள் சேகரிக்கிறது அவ்வளவு இலகுவாக இருக்கல. ஏன்னா இந்த மாதிரியான தகவலை சேகரிக்கிறதுக்குரிய நூல் நிலையங்களோ அதுகளோ அங்கே கிடையாது. பொதுவாகவே அங்கே நூல் நிலையங்கள் இல்லை. இப்படியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு துப்புரவாக இருக்காது. ஆனால் சில வசதிகள் இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் எங்களுக்கு இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் இருந்தபடியாக பல மேப்புகள், அதாவது யாழ்ப்பாணம் சம்பந்தமான மேப்புகள் அதுகள் எல்லாம் இணையத்தில் கிடைக்கக்கூடிய இருந்தபடியால் நிறைய அந்த காலத்திலே நான் சேகரிக்க தொடங்கிட்டு இருந்தேன் மேப்புகள் அதுகள் எல்லாம். மற்றது வேறையும் சில புத்தகங்கள், அதாவது ஜெனரலாக இந்த நகர வரலாறுகளை பற்றின புத்தகங்கள் நான் அமேசானில் இருந்து காசு கொடுத்து வாங்குறது உண்டு. ஒரு கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. அது இதுக்காக வாங்கினா தான். அப்போ அந்த மாதிரியான வேலைகளை தான் நான் அங்கே இருக்க சேர்ந்தேன். பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு முக்கியமாக என்னுடைய தகவல் தேடலுக்கான இடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகம் தான். கிட்டத்தட்ட நிறைய எனக்கு தேவையான நூல்கள் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 நூல்கள் வைங்க அறிக்கைகள் அதுகள் இதுகள் உண்டு. கிட்டத்தட்ட அது எல்லாத்துலேயும் நான் கை வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுடைய இந்த உஷா துணை பகுதியை பார்க்கலே தெரியுது நீங்கள் இதுக்கு எத்தனை புத்தகங்களை பார்த்துருப்பீங்களா? மாதக்கணக்கில் நான் அந்த லைப்ரரியில் இருந்து தகவல்கள் திரட்டி இருக்கிறேன். அதுக்காக நான் அவைகளுக்கு நன்றியும் சொல்லணும் என்று அவ்வளவு தூரம் என்னை விட்டது. இப்போ என்ன மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் இப்போ உஷா துணைக்காக பயன்படுத்திய ஆவணங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆவணங்களாக இருக்கு? குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த போர்த்துகேயர் காலத்திலிருந்து நாங்கள் எடுக்கல, டச் பீரியட் வரையும் பெரிய அளவில் அறிக்கைகள் மாதிரியோ இல்லாட்ட இது குறைவு, சரியான குறைவு. ஆனால் ஒல்லாந்தர் காலத்தில் எங்களுக்கு இருக்குது இந்த ஒவ்வொரு இந்த கொமாண்டர்ஸும் மாறி போகிற பொழுது அவர் தனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு கொடுக்குற ஒரு வழிகாட்ட குறிப்பு மாதிரி இருக்குது. இப்போ அதுகள்லையும் தகவல்கள் இருக்குது. இப்போ யாழ்ப்பாண கொமாண்டர் மாறி போவைகளில் தனக்கு பிறகு வர்றவருக்கு ஒரு தகவல் எழுதி கொடுப்பார். அப்போ அவர் இந்த விஷயங்களை பற்றி எழுதுகைகளில் அதில் எங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். அப்படி ஒரு 10-12 புத்தகங்கள் எங்களுக்கு இருக்குது. அதை விட பிரித்தானியர் காலம் வரைக்கும் தான் எங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நிர்வாக அறிக்கை என்று வெளியிடுவார்கள்.
அப்போ யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் எழுதின அறிக்கை வந்து இருக்கும். அப்போ அதில் வந்து நிறைய தகவல்கள் இருக்கும், என்ன மாதிரி இந்த யாழ்ப்பாண நகரம் கொண்டு வருது அப்படியான விஷயங்கள். ஸோ அப்போ அதுகள் வந்து நான் நிறைய வாசித்து போட்டிருப்பேன். மற்றது சில கொமிஷன், அதாவது ஆணைக்குழு அறிக்கைகள், அது இதுகள் என்று பல துறை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நாங்கள் வாசித்து தான் அதிலேருந்து தகவல் எடுத்துருக்கேன். மற்றது முக்கியமாக அந்த அதுக்கு முந்தின உள்ளாந்தர் காலத்து விஷயங்களில் வந்து மேப்ஸ் வந்து நிறைய நிலப்படங்கள் தான் எனக்கு கூடிய அளவுக்கு தகவல்களை திரட்டுறதுக்கு உதவி இருக்குது. அப்போ இதில் பார்க்கல இவ்வளோ வந்து ஒரு ஆங்கில மொழியிலான ஆவணங்களாக இருக்க போகிறது. இப்போ அதை விட பிற மொழிகளில் இருக்கிற ஆவணங்களை அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததா, இல்லாட்டி அது சார்ந்த தேடல்கள் இந்த புத்தகத்துக்காக உங்களுக்கு இருந்திருக்கா? இல்லை, புத்தகங்களை பொறுத்தவரையில் நான் அநேகமாக வந்து ஆங்கில மொழி பெயர்ப்பைத்தான் பார்த்தேன். எனக்கு உள்ளாந்த மொழியிலையோ போர்த்துகேய மொழியிலையோ எனக்கு வாசிக்க முடியாதபடியால் அந்த புத்தகங்களும் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இருக்கு தமிழில் சில புத்தகங்கள். இப்போ அதுகளில் நான் கணிசமான ஆவணங்களை வந்து மொழிபெயர்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த நிலப்படங்கள் வந்து பொதுவாக நிலப்படங்கள் வந்து கூடுதலாக எங்களுக்கு உள்ளாந்தர் காலத்தில் தான் கிடைக்குது. அதுகள் எல்லாம் டச் மொழியில் தான் இருக்குது. நாங்கள் அந்த டச் பெயர்களை பயன்படுத்த வேண்டிய பெயர் மட்டுமன்று இல்லை, சில வேளையில் இந்த குறிப்புகளில் வந்து விஷயங்கள் கேட்க அது டச் மொழியில் தான் இருக்கும். அப்போ அது எனக்கு ஆரம்ப காலங்களில் ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. சில வேளையில் என்ன ஹாலண்டில் இருந்து வந்தால் ஓடி போய் இதை காட்டி இதை என்ன எழுதியிருக்கேன்ட்டு கேட்குறது தான். ஆனால் அது வந்து பழைய மொழி என்றபடியே அவர்களுக்கும் சில வேளையில் தெரியாது. நான் கூடிய வரையில் இந்த கூகுளில் அந்த டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் இருக்குல்லோ அதுகளுக்குள்ளால் போய் தான் இதில் பார்க்குறேன். சிலதுகளை பிறகு வேறு யார்கள்ட்ட கொடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வேன். அதுதான் அந்த ஒரு மேப்பில் இருக்கிற டச்சு மொழியை வாசிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது. மற்றபடி ஆங்கில மொழி தான். மற்றது இந்த நகரத்தின் வளர்ச்சி கட்டமைப்புன்னு பார்க்கல இந்த புத்தகத்தில் வந்து ஒரு கட்டடக்கலைகள் சார்ந்ததா, இல்லாட்டி நகரத்தின் ஒரு கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இதில் இருக்கும். அதோட அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஏனென்றால் ஒரு போர் தொடுப்போ ஒரு இன்வேஷன் ஒன்று கேட்கல, வாழ்வியல் சார்ந்த மாற்றங்களும் மக்கள் இதில் உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும், இல்லாட்டி வாழ்வியல் மாற்றங்களும் ஏற்படும். அவற்றை பற்றின விஷயங்களும் இதில் ஆராயப்பட்டிருக்கா, இல்லாட்டி தொட்டு செல்லப்பட்டிருக்கிறதா? இதில் அது என்ன அது நான் வடிவாக சொல்ல போனேன்னு சொன்னால், இது வந்து ஒரு யாழ்ப்பாணம், இப்போ ஒரு யாழ்ப்பாணத்தின் வரலாறுன்னு சொன்னோம்னா, அதாவது எந்த ஒரு நகரத்தின் வரலாறுன்னு சொன்னால் அது வந்து பல நோக்கு நிலைகள்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு அரசியல் நோக்கு நிலையிலேருந்து இப்போ அரசியல் வரலாறாக இருக்கலாம், ஒரு பொருளாதார நோக்கிலிருந்து ஒரு பொருளாதார வரலாறாக இருக்கலாம், அப்படி பல விதமாக பார்க்கலாம். இப்போ இது நான் ஒரு கட்டடக்கலைஞன் என்ற வகையிலையும் எனக்கு ஓரளவுக்கு நகர இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது நகர திட்டம். அப்போ அந்த அறிவுகளையும் வச்சுக்கொண்டு இதை நான் வந்து ஒரு ஃபிசிக்கல், அதாவது வந்து ஒரு பௌதீக வளர்ச்சி என்ற நோக்க நிலையிலேருந்து தான் பார்க்குறேன். இப்படி இது பௌதீகமாக இது வளர்ந்து போகுது, இதனுடைய எல்லைகள் எப்படி வளருது, குடியிருப்புகள் எப்படி உருவாகுது, தெருக்கள் எப்படி வந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வருது. ஆனால் இதெல்லாம் வந்து தண்டபாட்டில் ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்கிறது இல்லை, தனியாக நடக்காது. இது வந்து ஒரு சமூக சூழலை அண்டித்தான் நடக்குது. அப்போ அந்த விஷயங்கள், அதாவது பொருளாதாரம், சமூகவியல், அப்படி எல்லா துறைகளும் சார்ந்த சில பின்னணியை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த வளர்ச்சியை எழுதியிருக்கிறேன். நீங்கள் முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்கள், இந்த 400 ஆண்டு காலத்தை நாங்கள் கொண்டாடவில்லை யாழ்ப்பாணத்தவர்கள். நாங்கள் இந்த 400 வந்து எங்களுக்கு ஒரு முகில் மேகங்கள் மாதிரி கடந்து சென்றுட்டோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டியது. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் ஒரு மாநகரமாக வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு இந்த கட்டுமானங்கள் இந்த ஒரு முக்கிய புள்ளிகளாக இருக்கிறது. ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் வரலாறு மக்களுடையது தான். ஆனால் நாங்கள் ஒரு தருணத்தை தவற விட்டுருக்கிறோம்னு தான் நினைக்கிறோம். இந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நகரத்தின் வரலாறு எப்படி என்ற தெரிந்து கொள்வதில் இருக்கிற ஆர்வம் இளம் சமுதாயத்தில் குறைவாக தான் இருக்குது. நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை பற்றி அறிகிறதுக்குரிய ஆர்வம் எங்களுக்கு அந்த கதைகள் சொல்லப்படவிட்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டது உண்மையாகவே எங்களை நாங்கள் என்று தேடுவதற்கு, இதற்கு முன்னான வரலாற்றை தேடுவதற்கு இன்னொருவருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தந்துட்டீங்கள், இதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்றதை தேடக்கூடியதாக இருக்கும். மற்றது பார்க்கல, இப்போ இந்த தெருக்களை பார்க்கல, இந்த குறுக்கு தெருக்கள், அந்த குறுக்கு தெருக்கள் அந்த கட்டமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ பார்க்கல ஒரு சதுர வடிவிலான ஒரு நீண்ட ஒரு நேரிய ஓடுகளான தெருக்களாக இருக்குது. ஆனால் மற்ற இடங்களை பார்க்கல, அதாவது நல்லூர் பக்கங்களில் இருக்கிற தெருக்கள் வந்து அந்த ஒழுங்கைகள் வித்தியாசமான கட்டமைப்பு இருக்குது. இப்போ அவற்றின் உருவாக்கங்கள் என்ன மாதிரி, ஏன் அப்படி இந்த இடங்கள் போலவே அங்கால வேற இல்லை?
இல்லை இப்போ நீங்கள் இந்த வரலாற்றில் இந்த பழைய அறிக்கைகள் போன்றவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையில் இப்போ இந்த தெருக்கள் பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவோ இல்லாட்டா தெருக்களை உருவாக்குற அந்த இதோ பிரித்தானியர் காலத்தில் தான் கூடுதலாக வருது. ஆனால் உள்ளாந்தர் காலங்கள்லையும் பெரிய தெருக்களை போட்டுவிட்டாலும் அந்த காலத்தில் தெருக்கள்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற தெருக்களை மனத்தில் வச்சுக்கொண்டு பார்க்க முடியாது. சும்மா மண் ரோட்டுகள் தான். அதாவது காடுகளை கிளியர் பண்ணி நடுவால் ஒரு பாதை போகிற மாதிரி மண் அப்படித்தான் இருந்தது. ஆனால் பிற்காலங்களில் தான் இந்த பிரித்தானியர் காலத்திலாம் இதுகளில் வேகமான வளர்ச்சி ஏற்பட்டு இந்த அதோடு இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம். உள்ளாந்தர் காலங்களில் இப்போ இங்கேருந்து பருத்தித்துறைக்கு போகிறதுன்னா அந்த வெள்ள பக்கங்களில் மழை காலத்தில் நீங்கள் போகலாம். அதே மாதிரி இங்கே மலக்கி ஆற்று பக்கம் போகிறேன்னு சொன்னால் வராலி அது பக்கம் போகிறேன்னாலும் அது அந்த வராலி அந்த இதை கடந்து போகலாம். அப்புறம் இங்கே நாவக்குழி அந்த பக்கங்கள்லையும் அதே பிரச்சனை தான். அப்போ இதுகள் பிரித்தானியர் காலத்திலாம் இதில் பாலங்கள் அமைத்து எல்லா காலத்திலையும் போகக்கூடிய மாதிரியான ஒரு வசதியை செய்தார்கள். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வீதிகள் எல்லாம் ஒரு பிரித்தானியர் காலத்தில் இருந்தது. பிரித்தானியர் காலத்து வீதிகள். அதோட இதுவுமே ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த வீதி எப்போ வருகுதுன்றது ஒன்று, இப்போ நான் ஏற்கனவே சொன்னதன்படி ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலங்களில் இந்த காரணத்துக்காக வேண்டி தான் அவர்கள் வீதிகளை செப்பனிட்டார்கள். ஒன்று எல்லா பிரதேசங்களையும் குடாநாட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற பிரதேசங்களை நகரோடு இணைக்கிற நோக்கம். அதாவது எல்லா காலங்கள்லையும் போய் வரக்கூடியதாக இணைக்கிறது. அதன் மூலமாக அந்த பொருளாதார வளர்ச்சியை தூண்டுறது தான் அவன் முக்கியமான நோக்கம். ஆனால் பிறகு பிற்காலங்களில் இன்னும் ஒரு இது வருது. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காலத்தில் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வருஷமும் கொலராக நிறைய பேர் குடும்பம் ஊரூராக சாகுங்கள் சார், ஆயிரக்கணக்கில் செத்துடுறாரு. அப்போ 1867 அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் வைக்கணும், கொலரா கமிஷன் சொல்கிறது. அவைகள் பல ரெக்கமெண்டேஷன்களை கொடுத்துருக்கணும். இப்போ அதில் அவைகள் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்படி ரோட்டுகள் எல்லாம் வளைஞ்சு போகிறது காற்று ஓட்டத்துக்கு கேடு. அதோட இந்த ரெண்டு பக்கம் வேலி தானே எங்கட ஊர்களில். அப்போ அதனுடைய அந்த வேலிகள் இந்த காற்றோட்டத்தை தடுத்து காற்றை அப்படியே நிலையாக நிற்க வைக்கிறபடியால் இந்த கொலராதுகள் வரும் பொழுது அது பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பான சூழலாக இருக்குன்னு சொல்லி அவன் ரெக்கமெண்ட் பண்ணினவன் இந்த ரோடு எல்லாத்தையும் நீங்கள் நேராக்கணும், நேரான ரோட்டுகளாக அமைங்க, மற்றது இன்னும் இல்லாத இடங்களுக்கெல்லாம் ரோட்டு புது ரோட்டுகளை போடுங்க. அப்போ அது அவையில் அதை சுகாதார தெருக்கள் என்று தான் சொல்லுவேன். சரி, அந்த சுகாதார தெருக்கள்ன்ற அந்த கன்செப்ட் அந்த காலத்துக்கு பிறகு தான் வருது. ஸோ இப்போ அந்த சுகாதார தெருக்கள் நிறையா இந்த கரையூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அது முன்னுக்கு எல்லாம் இந்த வளைஞ்சு நெளிஞ்ச இதுகள்லாம் ரெண்டு பக்கம் வேலியோட. அப்போ நேராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நேரான ரோட்டுகள் பரங்கி தெரு இல்லையா, மற்றது கரையூர் பகுதி, அது நாவாந்துறை, பாசவூர், முஸ்லீம் வட்டாரம், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரோடுகள் எல்லாம் புதுசாக போட்டதான். நேர்த்தெருக்கள் எல்லாமே புதுசாக போட்டதான். அது பிரித்தானியர் பிற்காலத்தில் வருது. அதுகளை பற்றி நான் இந்த இதில் விபரமாக இந்தந்த ரோட்டை எந்தெந்த காலத்தில் போட்ட அந்த தகவல்கள் இதில் இருக்குது. மற்றது இந்த குறித்த கால பகுதியில் ஒரு கட்டிடக்கலை வளர்ச்சி என்று பார்க்கலாம். ஒன்று எங்கள் யாழ்ப்பாண கோட்டை, மற்றது அப்புறம் யாழ்ப்பாண கோட்டையை ஆண்டியதாக பார்க்கலாம் எங்கள் மணிக்கோட்டு கோபுரம், மற்ற யாழ்ப்பாண வைத்தியசாலையும் அந்த காலத்திலேயே உருவாகி இருக்க வேண்டும். அதோட பார்க்கலாம் எங்கள் நகர மண்டபம். இப்போ இந்த விஷயங்கள் பற்றின விடயங்கள் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில். இப்போ எங்களை கோட்டையை பொறுத்தவரையிலே கோட்டைக்கான ஒரு வரலாறு, இப்போ அது ஒரு 400 வருடங்கள் கொண்ட ஒரு சிறந்த வரலாறு இருக்குது. அந்த விடயங்கள் இந்த புத்தகத்தில் என்ன மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இல்லை, இதில் உண்மையில் இந்த கோட்டை வானதுக்கு முந்தி இப்போ இதில் இப்போ எங்களுடைய சில வரலாற்றாளர்கள் நம்ம என்னென்னு சொன்னால் அதில் முன்னுக்கே எங்களோட ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற கோட்டை அதில் இருந்திருக்கும்னு சொல்லி நான் அதை மறுத்திருக்கிறேன். அந்த சங்கையாளியன்னு குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் அந்த முஸ்லீம் வியாபாரிகளோட வியாபார கூடங்கள், அது சரி. ஏன்னா அந்த முன்னுக்கு அதில் கோட்டை இருந்ததுன்றது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போல் அதில் ஒரு முஸ்லீம் வணிக நிலை இருந்தது உண்மைதான். ஏன்னா அது அதுக்கு போதிய அளவு தகவல்கள் இருக்குது. இனி அதோட அந்த இடத்துல இருந்து அவைகளை அகற்றி இப்போ சோனாதர் இருக்கிற பக்கத்துக்கு கொண்டு போனதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல முதல் கட்டினது ஒரு சர்ச் தான், கேத்தலிக் சர்ச். அது அந்த காலத்தில் அவள் தொடங்கிக்கல அந்த அவள் லேடி ஆஃப் விக்டரி என்று தான் அந்த சர்ச்சுக்கு பேர் வச்சு தொடங்கினவே. ஆனால் பிறகு சில அற்புதங்கள் நடந்தது என்று வச்சுக்கொண்டு புதுமை மாதா கோயில் என்றதுக்கு பேர் மாற்றினது. அது உண்மையில் அது ஆக்சுவலி ஒரு சர்ச்சாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி தான் பயன்பட்டதாக தெரியுது.
ஆனால் சர்ச் தான். ஆனால் அது கோட்டை மாதிரி அவை பயன்படுத்தி இருக்கணும். ஏனென்றால் பிற்காலங்களில் வந்த படையெடுப்புகளுக்கு அது வந்து ஒரு பேஸ் கேம்பாக இருந்திருக்கு. ஈவன் இப்போ பிறகு போர்ச்சுகீஸ் கோட்டையை கட்டியிருக்கல, அதை சுற்றி தான் கோட்டை கட்டியிருக்கோம். அந்த டெம்பிளை அந்த சர்ச்சை நடுவில் விட்டு சுத்த வர மதில் கட்டித்தான் அந்த கோட்டை, போர்த்துகீஸ் கோட்டை. அது 4 பக்கம் உள்ள ஒரு கோட்டை. பிறகு ஒல்லாந்தர் அதை பிடிச்ச பிறகு கொஞ்ச காலம் அவர்களும் அதையே தான் பயன்படுத்தி கொண்டு வந்தவர்கள். பிறகு வந்து ஒரு ஐங்கோண கோட்டையாக மாற்றினார்கள். அது எப்படி அது ஐங்கோண கோட்டையாக மாறினதுன்றதுக்கும் இதில் சில விவரங்களை நான் தந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் வந்து அதை பிடிச்ச பிறகு கோட்டை வந்து அது ஒரு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு இதாக அவர்கள் பாவிக்கலை. கனகாலமாக அது வந்து சும்மா ஒரு சிவில் இதான். இப்போ அதுக்குள்ளே இருந்த கச்சேரியாக கச்சேரி அதில் இயங்க இல்லை. கச்சேரி தொடங்கினது அதில் தான். முதல் பிரித்தானியர்கள் பிடிச்ச பிறகு நிர்வாகம் செய்கிறதுக்காக வேண்டி சென்னையிலேருந்து தான் வந்தவங்க. அவை வரையக்கில்ல முதல் கச்சேரி தொடங்கினது அதுக்குள்ளே தான். ஆனால் பிறகு இந்த கச்சேரி வந்து அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதில் நான் விவரமாக போட்டிருக்கிறேன். அதில் வந்து அந்த ஒஃபிஷியலாக செய்ய இல்லை. ஆனாலும் சுண்டுக்குழிக்கு அந்த கச்சேரி போனது. சுண்டுக்குழி அது வந்து உண்மையில் வந்து எங்களோட யாழ்ப்பாண நகரம் அந்த பக்கமாக வளர்கிறதுக்கான ஒரு தூண்டுகோல். ஏன்னு சொன்னால் அது ஏன் அந்த கச்சேரி அங்கே போக வேண்டி வந்தேன்னு சொன்னால், அங்கே வந்து அந்த டச் காலத்தில் வந்து அதில் வந்து பெரிய காணிகளை ஒல்லாந்தருக்கு கொடுத்து அதில் அவர்கள் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. அது ரெசிடென்ஷியல் கார்டன்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது பதிவிட தோட்டம் என்று நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ அப்படி நிறைய தோட்டங்கள் அந்த பக்கங்களில் இருந்தது. அப்போ இங்கே இந்த பிரித்தானிய நிர்வாக சேவை அதிகாரிகள் வந்து தங்குறது கோட்டைக்குள்ள வேலைக்கு இது கொடுக்கல, குவார்ட்டர்ஸ் வெளியில் வாடகைக்கு எடுத்து தான் இருந்தது. அப்போ அந்த வாடகைக்கு எடுத்த வீடுகள் வந்து ஒல்லாந்தர்கள்ட்ட தான், பழைய ஒல்லாந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து எடுத்தவை. அப்போ அதுகளில் ஒன்றில் தான் இந்த கச்சேரி முதல் தொடங்கி நடக்குது. அதை பற்றின வரலாறுகளை நான் இதில் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் குளங்கள், இந்த குளங்களின் முக்கியத்துவங்கள், குளங்கள் அப்போவே ஆரம்பிக்கப்பட்டன, அவற்றை பராமரிக்கிற தன்மைகள். இப்போ இந்த காலப்பகுதியில் குளஞ்சாதங்களுக்கு கணக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ கணக்கு குளங்களை காண இல்லை, முனிசிபாலிட்டி ஏரியாவில் 40 குளம் இருந்தது, இப்போ ஒன்றும் இல்லை என்ற கணக்கு குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அப்போ இந்த யாழ்ப்பாண நகர வளர்ச்சியில் இந்த குளங்களின் முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு? இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் குளங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒல்லாந்தர் காலத்தில் தான் எங்களுக்கு இந்த சரியான மெப்புகள் கிடைக்க தொடங்குது. அதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குளங்கள் குறித்திருக்காரு. இப்போ இருக்கிறதுலும் பார்க்க புது குளங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சில குளங்கள் அங்கே குறிக்காமலும் விட்டுருக்கு, அது வேறு பிரச்சனை. ஆனால் பல குளங்கள் அங்கே இருந்திருக்கின்றதுக்கு எங்களுக்கு சான்றுகள் இருக்குது மெப்புகளில். அதே நேரத்தில் எழுத்து மூல சான்றுகளும் கணக்க இருக்குது. ஆனால் இதுகளெல்லாம் இல்லாமல் போனது வந்து ஒரு அசட்டையோ இல்லாட்டால் இதோ ஒன்று சொல்ல முடியாது. உண்மையில் வந்து இதில் என்னென்னு சொன்னால் பல காரணங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து சிலதுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சில குளங்களை வேணுமென்று தான் மூடுகிறார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர விரிவாக்கம் என்று வரைக்குள்ள இந்த எங்களோட செப்பல் வீதிக்கு நேர வடக்க இருந்த ஒரு குளம், அது பெரிய குளம், அது தாரா குளம் என்று அந்த காலத்தில் சொல்லி அந்த குளத்தை மூடிட்டார். அது இந்த நகர விரிவாக்கத்துக்கு இடம்பெறதுக்காக வேண்டி மூடினது. அதை விட நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலே குறிப்பிட்டேன், இந்த கொலராவை பற்றி விசாரிக்கிறதாக அமைக்கப்பட்ட கொலரா கமிஷன். இப்போ கொலரா கமிஷன் வந்து அதை ஒரு அதாவது சுகாதாரக்கேடான குளங்கள் என்று சொல்லி பல குளங்களை மூடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கன்னியர்மடம் பாடசாலைக்கு நேரம் முன்னால் டேங்க் இருக்குல்லோ, தண்ணி டேங்க், அந்த இடத்துல வந்து ஒரு குளம், பட்டங்கட்டி குளம் என்ற ஒரு குளம், பெரிய குளம் இருந்திருக்கு. அந்த குளம் வந்து இந்த பரிந்துரைகளின்படி மூடப்பட்டது தான். இப்போ இன்னும் சில இடங்களில் இந்த சுகாதார பிரச்சனைகளுக்காக வேண்டி சில குளங்கள், அதாவது அரசாங்கம் அதை மூடுறதுன்னா அவைக்கு செலவாகும்னுட்டு குறைஞ்ச விலைக்கு அந்த குளத்தோடு இருக்கிற காணிகளை விற்று அவைக்கு நிபந்தனை கொடுத்த வேண்டாம், அந்த குளத்தை நீங்கள் மூட வேணும், மானிய விலையில் கொடுத்துட்டு அதுக்கு மூடும், அதை மூடுறது அவைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை. ஸோ அதன்படி நிறைய குளங்கள், இப்போ உதாரணமாக நான் பார்த்தீங்கன்னா அதை நான் கெஸ் பண்ணுறேன், பிறப்பங்குளம் ரோட்டு வண்ணார் பண்ணையில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு பிறப்பங்குளம். மற்றது இந்த அரசடி ரோட்டில் போய் எங்கள்ட கஸ்தூரியார் ரோடு ஏறுதல்லோ, அவிடத்துல ஒரு குளம் இருந்தது, அது கிண்டு கொளிச்சி கிட்ட குளம் இருந்தது, ஒரு குயவன் குளம் என்ற ஒரு குளம். அதுவும் வந்து இந்த மாதிரி மூடப்பட்ட ஒரு குளமாக தான் இருக்கவும் வேண்டாம், அது அந்த காணிகளை கொடுத்து அதுக்குள்ளே இருந்த குளங்களை மூடிச்சது. அப்படி நிறைய குளங்கள் மூடி இப்போ இருக்கிற
சிங்கள மகாவித்தியாலய அவடத்தில் ஒரு குளம் இருந்தது. மற்றது அந்த இப்போ ஒரு சின்ன ஒரு குடியேற்ற திட்டம் இருக்குது, ஒரு ஃப்ளட்ஸ் கட்டியிருக்கு நம்ம தாராகுளம் குடியேற்ற திட்டமோ என்னமோன்னு சொல்லி. ஆனால் அது உண்மையில் தாராகுளம் இல்லை. அதுகளை பற்றி சில விவரங்கள் இதில் எழுதியிருக்கிறேன். அதில் இருந்த குளத்துக்கு பேர் கழுத்தறுத்தான் குளம். ஸோ அதுகளெல்லாம் மூடப்பட்டதுக்கான சான்றுகள் ரிப்போர்ட்டுகளில் இருக்குது. ஆனால் அதுகள் ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்டென்ஷன் எல்லாம் மூடினா தான் வேணுமென்று மூடுற கால பகுதிகளில் அந்த பிறகு இப்போ எங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் வேறு, அதாவது தண்ணி சேகரிக்கிறது அது இதுன்னு சொல்லி அது ஒரு மற்றது இன்னொரு காலத்து நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த நல்லூர் நகரத்துக்கும் இந்த யாழ்ப்பாணம் இப்போ இருக்கிற இடத்துக்கும் இடையில கனடம் சதுப்பாகவும் குளங்களாகவும் காடுகளாகவும் இருந்தேன்னு சொல்லி. இப்போ அதுகள் இந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய விரிவாக்கத்துக்கு இடைஞ்சல் தான் இதுகளில் இடைஞ்சல். அப்போ அதுகள் எல்லாத்தையும் பாவிக்கிறதா உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற யாழ்ப்பாண நகரத்தினுடைய பெரும்பகுதி, நகர மையத்தின் பெரும்பகுதி ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளே வந்ததான். 100-150. இப்போ நாங்கள் சின்னனாக இருக்கிற காலத்திலேயே இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது இல்லை, பஸ் ஸ்டாண்டு அந்த நவீன சந்தைகள் எல்லாம் அந்த ஓப்பனாக தான் இருந்தது. அதில் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மீன் சந்தை இருந்தது. மற்றபடி அந்த வெஜிடபிள் மார்க்கெட் ஒன்று இருந்தது. இங்கே உடம்பு ஃபுல்லாக ஓப்பன் தான். அதெல்லாம் இந்த ஒரு சத்திரங்கள் இருக்கிற இடங்களாக சத்திரத்தை சந்தி அது ஒரு பழைய இடம். அந்த சத்திரம் இப்போ கட்டினாதான் பிரித்தானியர் காலத்தில். ஆனால் அந்த பெரிய கடையன்று நாங்கள் சொல்கிறோமே கிராண்ட் பசார், அது போர்த்துகீசருக்கு முந்தின காலத்தில் இருந்தே இருக்கக்கூடும். அதை நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். போர்த்துகேயர் காலத்தில் இருந்தது சான்று இருக்குது. அதுக்கு முதலும் இருந்ததான்றதை பற்றி நான் இதில் கொஞ்சம் கதையை போட்டிருக்கிறேன். மேலும் பார்க்கல இந்த புத்தகத்தில் இந்த பாடசாலைகள வளர்ச்சி, மற்ற ஆலயங்கள வளர்ச்சி, எல்லா விஷயங்களுமே இதில் கூடுதலாக இந்த நகரத்தை மையப்படுத்தியதாக தொட்டு சென்றிருப்பீங்களான்னு நினைக்கிறேன். மற்றும் வேறு என்ன விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பிரதானமான விடயங்களாக இல்லாட்டி ஒரு முக்கிய விடயங்களாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம்? இதில் இப்போ நான் எல்லாம், அதாவது போக்குவரத்து வளர்ச்சி, இப்போ பஸ் சர்வீஸ், அதுகள் பேருந்து சேவைகள் அறிமுகம், மற்றது புகையிரத சேவை அறிமுகம் போன்ற பல விஷயங்கள், மற்ற மருத்துவ இதுகள், அது சம்பந்தமாக அந்த காலங்களில் நடந்த இதுகள் பல விஷயங்களை நான் இதில் அந்த பின்னணியோடு குறிப்பிட்டிருக்கிறேன். அது சில விஷயங்கள் அதுகள் இதோட தொடர்புடைய நல்ல இறுக்கமாக வருது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், பொதுவாக நான் இதை சொல்கிறதா இருந்தால், பல இந்த வரலாற்று காலத்தில் செய்யப்பட்ட பல விஷயங்கள் அது எங்களோட வரலாற்றினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இல்லையா. இப்போ நாங்கள் இப்போ சொல்கிற ஒரு மணிக்கூட்டு கோபுரத்தை கட்டினா அது வரலாற்றினுடைய வெளிப்பாடு. அது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுகள் கட்டியிருக்கணும். இல்லாட்டி வெவ்வேறு ஆட்கள் இந்த நான் உங்களுக்கு சொன்ன ரோட்டுகள் அமைக்கப்பட்டது பல பேர் காரணங்களுக்காக அமைக்கப்பட்ட இதுகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது உள்ளூராகலாம் இருக்க வேணுமென்று இல்லை, வெளிநாட்டுக்காக தான் இருக்கலாம். ஜிஏ மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அது உங்களுக்கு அந்த அறிக்கைகளை பார்த்தா தான் தெரியும். இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு சந்தை இருந்தது, அந்த பிரச்சனை காலங்களில் எரிஞ்சு போச்சு. அந்த ஒரு சிலுவை வடிவத்தில் 2 சந்தை, இப்போ சுண்ணாதில் இருக்கிற மாதிரி 2. இப்போ அந்த சந்தைகளை கட்டுறதுக்கு நடந்த போராட்டங்களை பற்றி நிறைய போராட்டம் மட்டும் கிடையாது செய்ததல்ல, ஜிஏ மேர் செய்த போராட்டங்கள், அது ஒரு முயற்சியை கொண்டு வருவதற்காக செய்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதுகள் உண்மையில் இதுகளின் வெளிப்பாடுகள். இப்போ உதாரணமாக அந்த சந்தை அழிஞ்சு போச்சு. நூற்றுக்கணக்கான ரோட்டுகளை இந்த ஜிஏ மேர் இல்லாட்டா அவையோட சேர்ந்த அதிகாரிகள் போட்டு இருக்கணும், உதவி செய்திருக்கணும். ஆனால் அவைகள் அந்த தடயங்கள் எதுவுமே இல்லை, அதுகளை நாங்கள் நினைக்கிறதும் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைக் என்ற அரசாங்க அதிபர், அவர் நிறைய செய்திருக்கார். இவன் இப்போ இருக்கிற இந்த கச்சேரி தோட்டங்களை எல்லாம் வாங்கி செய்ததெல்லாம் அவர் தான். ஆனால் அவற்ற பேர் இங்கே இன்னத்துக்குமே இல்லை. உதாரணமாக அந்த அவர் தான் இந்த எங்களோட முதல்ல எங்களோட வைத்தியசாலை ஃப்ரெண்ட் இன் நீட் சொசைட்டி என்று சொல்கிற அந்த சொசைட்டிக்குள்ளால் கட்டினவர். அப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வைத்தியசாலையை அரசாங்கத்துக்கு கொடுக்குற பொழுது சில நிபந்தனைகள் கொடுத்தவை. அதில் ஒன்று இந்த 2 அரசாங்க அதிபர்கள், ஒன்று டைக், மற்றது அவருக்கு பிறகு இருந்தவர் ட்வைனம் என்று சொல்லி, இந்த 2 பேர்கிட்ட பேரில் 2 வார்ட்ஸ் இருந்தது. அந்த 2 பேர்கிட்ட பேர் அதை மாற்றப்படாதுன்றது எந்த ஒரு கோரிக்கையும் உண்டு. ஆனால் அது கனகாலமாக இருந்தது. பிற்காலத்து மெப்புகளில் நீங்கள் பார்க்கலாம் டைக் வார்ட், ட்வைனம் வார்டுன்னு இருந்தது. ஆனால் அதை இப்போ அண்மை காலங்களில் அதை உடைச்சி போட்டோன்னா அது அப்படி அந்த பேரில் இருந்தேன்ட்டு அவைக்கு தெரியவும் தெரியாது.
சரிதானே. அதே மாதிரி எங்களோட ரயில்வே லைனை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரது பெரிய போராட்டம். அது முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட சிங்கள பிரதிநிதிகளும் அதுக்கு ஆதரவு இருக்கையில் மற்றது தோட்ட முதலாளிகளும் அதுக்கு பெரும் எதிர்ப்பு. இப்போ இதுகளை எல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு கவர்னர் தான் கொண்டு வர உதவினர். இப்போ அதின் நினைவாக ஒரு மண்டபத்தை கட்டினான். நான் சொன்னேன் இந்த நகர மண்டபம், பழைய நகர மண்டபம், அந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் ஒன்றை கட்டிச்சினோம். அது ஒரு அவற்றை நினைவாக அவர் செய்த உதவிக்காக செய்யப்பட்ட கட்டிடம். அதை 25 ஆண்டுகள் உள்ளாவே உடைச்சு அதில் நகர மண்டபத்தை கட்டிட்டாங்க. ஸோ அப்படி இந்த நினைவாக வரலாற்றுக்கு சான்றாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் ஒன்றில் அதை கவனிக்காம விட்டுறோம். இல்லாட்டி இருந்தாலும் அதை உடைச்சு தள்ளிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், இந்த பழைய ஈழகேசரி போன்ற இதுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மணிக்கூட்டு கோபுரம் இருக்குல்ல, மணிக்கூட்டு கோபுரம் முனிசிபாலிட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஒரு கனகாலத்துக்கு முதலாக நான் சொல்கிறது 50கள்லையோ 60களுக்கு முன்னுக்கு அது அதை திருத்துறதுக்கு காசு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முனிசிபாலிட்டியில் போடணும் அந்த சபையில். அப்போ அதில் சில அங்கத்தவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, இதை நாங்கள் திருத்தக்கூடாது, இது அந்நியர்களால் கட்டப்பட்டது ஒரு அடிமை சின்னம், இதை உடைச்சிட்டு திராவிட கட்டடக்கலையில் இன்னும் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும். ஸோ இப்படித்தான் நாங்கள் உலகாலம் வாங்கணும். இது வரலாறு அல்ல. வரலாறு அதான் நான் இப்போ இதில் போட்டிருக்கிற மாதிரி வரலாறு 6 ஆண்ட வேண்டது பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கு தான். சரிதானே. இப்போ இந்த வரலாறுகளை நாங்கள் அதில் தடயங்கள், அது விட்டு போன தடயங்களை நாங்கள் பாதுகாக்கணும். இப்போ உதாரணம் நான் இதுகளை புதுப்பிக்கிறேன்னா, இப்போ உதாரணமாக டைக்கோ ட்வாயினமோ அவைன்ற பேரில் ஒரு ரோட்டோ என்னவோ இருக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் ஆரண்டு கேட்குறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ ஸ்டான்லி ரோடு இருக்குது, ஆர் இந்த ஸ்டான்லின்னு கேட்கலாம். அதே மாதிரி இப்போ டைக்கின்ற பேரில் ஒரு ரோடு இருந்தால் ஆர் இந்த டைக்குன்னு கேட்கலாம். இல்லாட்டி அது எங்கேயாவது போடலாம். இப்போ நான் சில இடங்களில் வெளிநாடுகளில் பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் அவன் அதில் வரலாறு பெருசாக எழுதி ரோடு பக்கத்தில் போட்டிருக்குமா, போய் பார்த்து போகலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது டூரிசத்தை அட்ராக்ட் பண்ணலாம். அப்படி பல விஷயங்களை செய்யலாம். அதுக்காக தான் நான் இப்போ 400 ஆண்டை நினைவு கூறுறது நிச்சயமாக நாங்கள் ஒரு அடிமை அந்நியர்கள் அடிமைப்படுத்தல ஒரு நினைவு சின்னத்தை நினைவு கூறுறது அல்ல. இப்போ உதாரணம் அதை என்னென்னு அப்படி சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டிருக்கணும், யாழ்ப்பாண நகரம் ஒரு அடிமை சின்னம், ஏன் நாங்கள் அதை நினைவு கூறுவோம். ஆனால் அது ஒரு சரியான பார்வையாக எனக்கு தெரியல. உதாரணமாக பாருங்க, சென்ட்ரல் காலேஜ் யார் கட்டினது? அதுக்கு 200 ஆண்டு விழா நாங்கள் கொண்டாடுறது இல்லையா? அதுகள் நாங்கள் தான் அதை பயன்படுத்தினது, எங்கட தான் அது. இப்போ எங்கட மண் எங்கள் தேசம். அப்போ ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் மக்களுடைய தான் வரலாறு. இப்போ நாங்கள் வளர்ந்து விட்டதுகள் தான் இந்த பாடசாலைகள், நகரங்கள், அதுகள் எல்லாம். ஸோ அதுகளை நாங்கள் கொண்டாட வேண்டாம், நீங்கள் அட்லீஸ்ட் நினைவு கூறலாம். அதில் எந்த பிள்ளைங்க அதோட இந்த நினைவு கூறல்கள் என்றது நிச்சயமாக அது நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்லாட்டால் நகரத்துக்கோ செய்கிற ஃபேவர் இல்லை. அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைச்சு புதுசாக அபிவிருத்திகளை உருவாக்குறதுக்காகவும் வரலாறு பற்றின அவேர்னஸை உருவாக்குறதுக்காக வேண்டியமான விஷயங்கள் வீட்டு பார்த்தலும் ஊடாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி போகலாம், அனுபவங்களிலிருந்து தானே வரலாறு முக்கியம். ஸோ அதுகளை நாங்கள் எல்லாத்தையுமே விட்டு கொண்டு போனால் அது இல்லை இது இல்லைன்னு விட்டு கொண்டே போனால் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே இன்றிலேருந்து மட்டும்தான் பழசெல்லாம் அழிச்சு போட்டு புது ஒரு அதான் இருக்கணும். அதோட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வரலாற்று மாணவர்கள் எடுத்தாலும் எல்லாரும் ஆர்வம் வச்சிருக்கிறது பழைய வரலாறு பற்றி தான். இரண்டாவது இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லை என்று நான் சொல்ல வரல, கட்டாயம் தேவையானது. ஆனால் இதுவும் அது அந்நியர்கள் காலத்தை சேர்ந்தது என்றாலும் அதுவும் எங்கட வரலாறு தான். அதாவது அந்த குடியேற்றவாத காலத்தினுடைய வரலாறு அது எங்கட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த 329 வருஷம் எங்களுக்கு வரலாறே கிடையாதா? இருக்குத்தானே. ஆனபடியால் இது எல்லா வரலாறும் எங்கட தான். ஸோ எல்லாத்தை பற்றி நாங்கள் கவலைப்படணும். இப்போ நாங்கள் எப்படி பழைய காலத்து வரலாற்றை ஒரு தரம் பதிவு செய்து வைக்கல என்று சொல்கிறோமோ, அதே போல் இப்போ இந்த குடியேற்றவாத காலத்து வரலாறுகளை சான்றுகள் இருக்கும்போதே பதிவு செய்யாட்டால் நாளைக்கு வாழவே எங்களை தான் திட்டுவாங்க, இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாது, நகரம் வளர்ந்தது எப்படி என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனபடிய அதாவது வரலாறு பற்றின எங்களுடைய மனப்போக்கை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கட்டிட கலைஞனாக இருந்த உங்களுக்கு இந்த புத்தகத்தை உருவாக்குறதனூடாக நீங்கள் ஒரு வரலாற்றை தேடி போயிருப்பீங்க. ஒரு 400 வருட வரலாற்றை பல்வேறு கோணங்களில் பார்த்துருப்பீங்க.
இந்த புத்தகத்தை எழுதின அனுபவத்தை வச்சுக்கொண்டு ஏன் நாங்கள் இந்த வரலாற்றுகளை ஆவணப்படுத்த வேண்டும், ஏன் எங்களோட சந்ததிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்துன்னு சொல்லுங்கள். ஏனெண்டா நீங்கள் கணக்கை தேடி இருப்பீங்க, கணக்க விஷயத்தை பற்றி ஆர்வங்கள் கூடுதலாக இருந்திருக்கும். ஏனெண்டா எங்களுக்கு எப்படியோ இந்த புத்தகத்தை வாசிக்கல ஒரு உணர்வு வரும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஊர், அந்த ஊரில் பழைய தெருக்களில் நடந்து போகிற ஒரு உணர்வு எங்களுக்கு வரும். இது முதல் இப்படி இருந்திருக்கு என்ற ஒரு டைம் ட்ராவல் பண்ணின ஒரு ஃபீலப்படி இந்த புத்தகம் எங்களுக்கு தருமன் நம்புகிறேன். அதுதான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், ஏன் இதை நாங்கள் எங்கட ஆக்களுக்கு சொல்லணும், ஏன் இதை நாங்கள் இந்த புத்தகம் ஏன் நீங்கள் எழுதியிருக்கணும். இல்லை, அது அதனுடைய முக்கிய நோக்கம் வரலாறு பற்றின ஒரு விழிப்புணர்வு எங்கள்ட மக்கள் மத்தியில் இருக்கிறது. சாதாரணமாக இது சும்மா ஒரு கதையை நாங்கள் வாசித்து அறிஞ்சு கொள்வது சம்பந்தமானதோ இல்லாட்டல் கேட்டுட்டு எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதோ மட்டும் இல்லை. இப்போ இப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஒரு வரலாறு என்று சொல்லியிருக்கில்ல, அது வரலாற்றில் இருந்து எங்களுக்கு கிடைக்கிற தடயங்களை நாங்கள் மரபுரிமை இப்படி என்று நிறைய வச்சுக்கொள்கிறோம் இல்லையா. இப்போ இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு மரபுரிமையை பாதுகாக்கிறது என்று சொல்லியிருக்க அது பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்குரிய செயற்பாடுகளுக்கு அது உதவும். உதாரணமாக டூரிசம், சுற்றுலா அதுகள் இப்போ உதாரணமாக இப்போ எங்கட ஊர்களில் யாழ்ப்பாணத்துக்கு வார ஆக்களுக்கு ஒரு சுற்றுலான்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன இடம் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இல்லை. இப்போ ஆனபடியாக நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அது ஒரு விதமான இதுகளை நாங்களாக உருவாக்குவோம். கட்டமைக்கப்பட்ட அதாவது ஒரு கதை மாதிரி ஆக்கள் போய் இதை ஒன்றா பார்த்து ஒரு கதை மாதிரி செய்ய வேண்டக்கூடிய மாதிரியான சில இதுகளை கொண்டு வர வேணும். ஸோ அதுகளுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் இந்த முகப்புரையில் எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த வரலாற்றை நாங்கள் தெரிஞ்சு கொள்வதன் மூலம் என்னென்ன விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்ட மரபுரிமைகளாக இருக்குது, அதுகளை எப்படி ஏன் நாங்கள் பாதுகாக்க வேணும் போன்ற சில எண்ணங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை எழுதுறேன்னு நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆனபடியாக இதுதான் அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அதாவது எங்களுடைய தடயங்களை அடையாளம் கண்டு அவைகளை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மட்டும் இல்லாமல் இப்போவும் அதுகளில் இருந்து பொருளாதார வாய்ப்புகளை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு கட்டாயமாக உதவியாக இருக்குது. ஒரு பெருமதியான புத்தகம். ஆனால் எல்லோருடையும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதுன்ற விலை. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு 5000 ரூபாய் இதுன்ற ஒரு விலையாக இருக்கிறது. அதை எல்லாராலையும் அதை பெற்றுக்கொள்வதில் சின்ன ஒரு தடங்கள் இருக்கும். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. உண்மையில் அந்த புத்தகத்தை எழுதுகிற காலங்களில் என்னுடைய ஒரே நோக்கம் இதை மலிவாக எல்லாருக்கும் கொடுக்க வேணும்னு சொல்லி, எல்லாரும் எல்லா இடத்துலையும் எல்லாரும் வாசிக்கக்கூடியதாக இருக்க வேணுமென்றதான். ஆனால் அது அதற்கான பின்புலங்கள் சில வேளையில் வராது. இப்போ உங்களுக்கு தெரியும், இது எழுத தொடங்கின காலம் நான் சொன்ன உங்களுக்கு 10-12 இடங்களுக்கு முதல்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள், அதாவது கொரோனா காலம், பிறகு எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி போன்ற பல விஷயங்களால் இந்த காஸ்ட்டுகள் அச்சுக்கூலி அது எல்லாம் பிடிக்கும். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னுக்கே சொன்னேன்னா இதில் இப்போ நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது, மற்றது இது சம்பந்தம் இதை எழுதுறதுக்கு நான் செலவிட்ட பணமாகவும் நேரங்களாகவும் இது எந்த கூறும் இந்த விலைகளே அடங்கலை. ஏன்னா அது அவ்வளவும் நான் என்ன வளர்த்து விட்ட சமூகத்துக்கு என்னுடைய பங்களிப்பண்ட அளவில் தான் இது இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த விலையில் இருக்கிற எல்லாம் இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பு கூலி தான், தயாரிப்பு கூலி, அந்த புத்தகம் தயாரிப்பதற்கான கூலி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான கூலி கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான். அப்போ இது இந்த 500 பக்கம் கொண்ட ஒரு இது வேறு எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரியான இதுகளும் இல்லாமல் செய்தபடியால் இந்த விலை அது வந்திருக்கு. இப்போ சில வேளை நாங்கள் வேறு யார்கிட்டையாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி செய்திருந்தால் அந்த விலை ஒரு பாதிக்கு கொஞ்சம் சலுகை விலையில் கொடுத்துருக்க. இது உண்மையாகவே இந்த புத்தக வெளியீடுகள் செய்து கொண்டு வர எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சவால். இப்போ ஒரு 500 புத்தகத்தை அச்சிட்டால் நாங்கள் அந்த செலவை குறைக்கலாம். ஆனால் அவ்வளோத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறன்றது அவளை வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதில் இருக்கிற அந்த ஒரு பொருள் சுமை இருக்கும். அப்போ ஒரு வெளியீட்டாளர்கள் எதிர்நோக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கணிசமான அளவிலான புத்தகங்களை வெளியிடுவதில் அவர்களால் இயலாமல் தான் இருக்குது. ஆனால் அதற்காக நாங்கள் படைப்புகளை கொண்டு வரலாம் இருக்க இயலாது, இவ்வளவு பெருமதியான விஷயங்களை வெளிக்கொண்டு வரலாம் இருக்க இயலாது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு என்று முன்வைக்க போகிறமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு சமூகம் சார்ந்தவர்கள், இது சார்ந்த அச்சுத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இவ்வாறான விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக இதில் ஒரு பொருளாதார ரீதியில் இந்த இவ்வாறான முயற்சிகளில் கட்டாயம் ஒன்றிணைஞ்சால் மட்டுமே
இந்த விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு இணைய வழியூடாகவோ புத்தகமாகவோ இந்த புத்தகங்கள் போய் சேரத்தான் போகின்றது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஏன் எங்கள் வரலாறுகளை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்கு இவ்வாறான முயற்சிகளை மக்கள் மயத்திலே கொண்டு போவதற்குரிய முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் முன்வர வேண்டும். குறிப்பாக எழுனா இந்த பணியினை, இந்த புத்தகத்தை தொகுத்து மக்களுக்கு கொண்டு போகிற பணியினை எழுனா வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. என்றால் ஈழத்து தமிழ் எழுத்து பரப்பிலே பல்வேறுபட்ட இடங்களில் அது இந்த பணியை செயற்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே உண்மையாக ஒரு கனதியான விடயங்களை நாங்கள் இன்றைக்கு கதைச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த புத்தகம் தொடர்பாக பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை உருவாக்க வேண்டும். இளைஞர் மத்தியிலே இது சார்ந்த கருத்துருவாக்கங்களை உருவாக்க வேண்டும். அவ்வாறான முயற்சிகளுக்கும் நீங்களும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சமூகம் சார்ந்து எங்கள் வரலாறுகள் சார்ந்து செயற்பட்டவரிடம் ஐயாவோடாக தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். ஏன் எங்களுக்கு இது முக்கியம், எங்களோட தெருக்கள் எப்படி உருவாகினது, எங்களோட நாடு, எங்களோட நகரம், எங்களோட தேசம் எப்படி உருவானது என்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்தும் இந்த முயற்சிக்கு எங்கள் சகோ கிரியேஷனுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்போம். என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு என்னுடைய கருத்துக்களை இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதோட இந்த சகோ கிரியேஷன்ஸுக்கும் எனது நன்றி.